ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. பண்டைய காலத்தில் பூலோகமும் தேவருலகமும் ஒரே நேரத்தில் கலங்கிய ஒரு காலம் இருந்தது. எந்த யாகமும் நிறைவேறவில்லை. எந்த மந்திரமும் பலன் தரவில்லை. தேவர்களுக்கே அமைதியில்லை. அப்போது தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரிடமும் முறையிட்டார்கள். சிவபெருமான் கண்களை மூடி சொன்னார், முதலில் நினைக்கப்படாத தெய்வம் இன்று மறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நொடி கைலாயத்தில் மென்மையான ஒளியுடன் விநாயகர் தோன்றினார். பெரிய காதுகள், சிறிய கண்கள், சாந்தமான சிரிப்பு. அவர் சொன்னார், என்னை வணங்குவது ஒரு சடங்கு அல்ல. அது மனத்தை சரியான பாதையில் திருப்பும் வழி. அப்போது தேவர்கள் அக்னியின் முன் விநாயகரை நினைத்து ஹோமம் செய்தார்கள். அந்த நொடியில் உலகின் மறைந்திருந்த தடைகள் விலகின. மழை பெய்தது, பூமி வளமானது, மந்திரங்கள் சக்தி பெற்றன. அன்று முதல் எந்த காரியத்திற்கும் முன் விநாயகர் நினைவு அவசியமானது. அந்த நாளில் முனிவர்கள் உணர்ந்த அரிய உண்மை இது. விநாயகர் அருள் கிடைத்தால் அறிவு தெளிவாகும், பயம் குறையும், குரோதம் விலகும், மறைந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும், மன அமைதி தானாக வரும். இன்றும் காலையில் ஒருமுறை மனதார சொல்லுங்கள், ஓம் மகா கணபதியே போற்றி. அது ஒரு மந்திரம் அல்ல, ஒரு பாதுகாப்பு வட்டம். விநாயகர் அருள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் முன்னே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ கணபதியே போற்றி. மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் பக்தி ஸ்டுடியோ 360 யூடியூப் சேனல்ஸ்.